வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். நாளைக்கு நிஃப்டியில் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ இன்னைக்கு எப்படி நிஃப்டி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறதும், நாளைக்கு நிஃப்டி என்ன டைரக்ஷனில் ட்ரேட் ஆகும், என்ன லெவல்ஸ் வரைக்கும் ரீச் ஆகலாம் அப்படிங்கிறது டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே. இன்னைக்கு மார்க்கெட் வந்து நான் டெலிகிராமில் ஆல்ரெடி மார்னிங் அப்டேட் பண்ணியிருந்த மாதிரி தான் ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்தால் கூட கம்ப்ளீட்டா ஒரு சைட் வேஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து சைட் வேஸ்ல தான் இருக்க போகுது அப்படிங்கிறத. அதே மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு 240-45 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஹையும் லோயும் பிரேக் பண்ணாம இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு கம்ப்ளீட்டா இல்ல. ஸோ ஒரு சின்ன பிரேக் அவுட்டுங்கிறது எப்போ வந்திருக்கு, ஒரு 245-240 ரேஞ்சில் ஒரு பிரேக் அவுட் வந்து ஒரு சின்ன ஒரு 30 பாயிண்ட் இதுல இருந்து 24,000 வந்து ஒரு 30 பாயிண்ட் மூமெண்ட் கொடுத்துருக்கு. இது லாஸ்ட் கேண்டில் அப் சைடு ஒரு 30 பாயிண்ட் கிட்ட ஒரு சின்ன மூமெண்ட் கொடுத்துருக்கு. செகண்ட் ஹாஃப்ல மார்க்கெட் க்ளோஸ் பண்ணும்போது அது வரைக்கும் ஃபுல்லாவே இன்னைக்கு வந்து ஒரு சைட்வேஸ்லயே மார்க்கெட் ஸ்டே ஆகிருக்கு. ஓகே. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே. நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கு. மந்த்லி எக்ஸ்பைரி வரேன்னு நினைக்கிறேன் இல்ல, மே 25-26 மந்த்லி எக்ஸ்பைரி வர நாளைக்கு 1 ஹவர்ல பார்த்துடலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கும் என்னோட வியூ வந்து ஓவரால் வியூ வந்து நெகட்டிவ் தான். ஓகே. ஓவரால் வியூ நெகட்டிவ் தான். இன்னைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்திருந்தா கூட மார்க்கெட் எப்போ பாசிட்டிவா மாறும், பாசிட்டிவான ஒரு வியூக்கு மாறும் அப்படிங்கிறது என்னோட வியூவை பொறுத்த வரைக்கும் 24,350 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் ட்ரேட் ஆகுற வரைக்கும் என்னோடது நெகட்டிவ் பயாஸ் தான். எப்போ வேணாலும் ரிஜெக்ஷன் வரலாம், மறுபடியும் டவுன் சைடு நோக்கி போகலாம் அப்படிங்கறத தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே. ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு ஏற்கனவே இந்த சேனல் பேட்டர்ன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் 1 ஹவர் இதை பிரேக் பண்ணி வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன கன்சாலிடேஷன் நடந்துகிட்டே இருக்கு. அப் சைடும் பிரேக் பண்ணல, டவுன் சைடும் பிரேக் பண்ணல. அப் சைட்ல ஒரு நல்ல ரன் ஆல் டைம் ஹையை நோக்கி போனோம்னா 24,350ல இருந்து 80ங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணி மேல போய் க்ளோஸ் ஆகணும் ஒரு ஒன் டே கேண்டில். ஓகே. இந்த மாதிரி ஒரு க்ளோசிங் வரும்போது தான் நம்ம மார்க்கெட் பாசிட்டிவ் பயாஸுக்கு மாறும், ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் வரும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஓகே. ஒருவேளை நல்ல டவுன் ட்ரெண்ட் வரும்னா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும், 23,300 அப்படிங்கிற ரேஞ்சு டவுன் சைட்ல பிரேக் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சுக்கு உள்ள மார்க்கெட் ட்ரேட் ஆகிற வரைக்கும் ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லை. இருந்தாலுமே அதிகமான பாசிபிலிட்டிஸ் டவுன் சைடுக்கு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் இந்த சப்போர்ட்ல இருந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்கும் அதே மாதிரி டிராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு சப்போர்ட்ல இருந்து ஆல்ரெடி சப்போர்ட் ஒரு நல்ல ஃபால் கொடுத்து சப்போர்ட்டுக்கு வந்துருந்துச்சு. அதுல இருந்து ரெசிஸ்டன்ஸை நோக்கி போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஸோ இதுல இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா ரெண்டு ரேஞ்சில் இருக்கு. ஓகே. ஒன்னு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, ஏற்கனவே இதுல ஒரு ரிஜெக்ஷன் வந்துருந்துச்சு, அதுக்கப்புறமா மறுபடியும் இங்க ஒரு ரிஜெக்ஷன். ஸோ அடுத்த பாசிபிள் ரிஜெக்ஷன் இதுல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்தோம்னா ஒரு வீக்லி ரெசிஸ்டன்ஸும் இருக்கு, 24,110-115ங்கிற ரேஞ்சில் ஒரு வீக்லி ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. பிளஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனும் இதுல ஜாயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு ஒரு 2 டாட் தான் கனெக்ட் ஆயிருக்குன்னு வைப்போம். இது மறுபடியும் இன்னொரு தடவை ரிஜெக்ஷன் ப்ராப்பரான ஒரு ரிஜெக்ஷன் வந்துடுச்சுன்னா ஓகே, இது மறுபடியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது 1 ஹவர்ல இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். 1 ஹவர் பார்க்கும்போது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச் வரும்போது ரிஜெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. மறுபடியும் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா இது வரைக்கும் ஒரு அப்டேட் போகலாம், அவ்வளவுதான். ஓகே. ஸோ இதை 1 ஹவர்ல பார்த்துருங்க சார்ட்டா டீட்டெயில். ஓகே. இப்போதைக்கு ஒன் டேல வச்சிருக்கேன்ல, 1 ஹவர்ல எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே. ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண, இதை ப்ராப்பரா அலைன் பண்ணிப்போம். ஓகே. இதுல ஒரு ரிஜெக்ஷன், இதுல ஒரு ரிஜெக்ஷன். இப்போ அடுத்த பாசிபிள் ரிஜெக்ஷன் இதுல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அப்படிதானே. ஸோ நம்ம நாளைக்கு ஒரு அப் ட்ரெண்ட் வந்தா கூட எது வரைக்கும் போகலாம்னா இதுல இருந்து ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் 24,125ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். அதையும் தாண்டி போச்சுன்னா இது வரைக்கும் போகலாம், 24,180 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஸோ இனிஷியலா ஒரு அப் ட்ரெண்ட் வந்தாலும் இதுல இருந்து ரிஜெக்ஷன் வந்து மறுபடியும் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாவே இருக்கு. எங்க இந்த ரேஞ்சில் 24,150-180ங்கிற ரேஞ்சில். ஓகே. இப்படி ஃபால் ஆகி மறுபடியும் இந்த சப்போர்ட் 23,890, 24,000 ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதையும் பிரேக் பண்ணி 23,890-900 வரைக்கும் ஃபால் ஆகலாம். இந்த ரேஞ்சில இருந்து ரிஜெக்ஷன் வரும் பட்சத்துல. ஓகே. ரிஜெக்ஷன் ரெண்டு இடத்துல வரலாம், 24,110லயோ இல்ல 150-170ங்கிற ரேஞ்சில் ரிஜெக்ஷன் வரலாம். ஓகே. ஸோ ஒருவேளை நாளைக்கு ஒரு நல்ல ட்ரெண்டா இருந்து இந்த ரேஞ்ச் பிரேக் ஆயிடுச்சுன்னா ஸோ அடுத்த டார்கெட் டுவர்ட்ஸ் 24,350 தான். ஓகே. அடுத்த ரிஜெக்ஷன் இங்க தான் வர்றதுக்கான பாசிபிள் இருக்கு. அது வரைக்கும் இந்த டவுன் சைடுக்கு வாய்ப்பு இல்லை. இங்க இருந்து ரிஜெக்ஷன் வந்து மறுபடியும் டவுன் சைடு நோக்கி வரலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு வியூ பியரிஷ் தான் சொல்லியிருந்தோம்ல.
மார்க்கெட் ஜஸ்ட் ரெசிஸ்டன்ஸை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்றுல இந்த இடத்துல ரெஜெக்ஷன் வரலாம், இல்லை 24,350 ரெஜெக்ஷன் வரலாம். நாளைக்கு அதிகமா இதுல வர்றதுக்கான ரெஜெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் அப்டன் கொடுத்த உடனே கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்றது நல்லது. இது வரைக்கும் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்றது நல்லது, ஏன்னா இதுல ரெஜெக்ஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை பிரேக் பண்ணுச்சுன்னா நாளைக்கு அப்டன் கண்டினியூ ஆகலாம் டுவர்ட்ஸ் 350. ஓகே, 350ங்கிற டார்கெட் ஒரே நாள் வர போறது இல்லை, ஒரு நாட்கள் நாளைக்கு நாள் வச்சோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். ஸோ அதனால இதை பிரேக் பண்ணி இந்த சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ண பட்சத்தில் நம்ம தைரியமா அப்சைட் கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் அப்சைட் பிளான் பண்ணலாம், பட் கேர்ஃபுல்லா பண்ணணும், ஏன்னா இதுல தொடர்ந்து 2 ரிஜெக்ஷன் ஏரியா இருக்கிறதுனால. ஓகே, இதுதான் நாளைக்கான பாசிபிலிட்டிஸா இருக்கும் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். நாளைக்கு ஏதாவது வியூல சேஞ்ச் இருக்கு அப்படிங்கிறத நாளைக்கு மார்னிங் மறுபடியும் பார்க்கலாம். டெலகிராம்ல வழக்கம் போல லைவ்ல மார்க்கெட் டைரக்ஷனுக்கு டெலகிராம் சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு பெருசா டெலகிராம்ல எதுவும் போஸ்ட் பண்ணல, ஏன்னா மார்னிங்கே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டைரக்ஷன் தெரிஞ்சது. மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து சைட் வைஸ்ல தான் டிராவல் பண்ண போகுது அப்படிங்கிறது. ஸோ அதனால மார்னிங் 9:15 அப்டேட் பண்ணிட்டேன். மார்க்கெட் வந்து சைட் வைஸ்ல தான் இருக்க போகுது அப்படிங்கிறத பெருசா எதுவும் அப்டேட் பண்ணல. அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் செகண்ட் ஆஃப் மார்க்கெட் க்ளோசிங் டைம் வரைக்கும் சைட் வைஸ்லேயே தான் டிராவல் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ நாளைக்கு ஒரு நல்ல ட்ரெண்ட் இருக்கும் பட்சத்துல நாளைக்கு தொடர்ந்து டெலகிராம்ல நம்ம டைரக்ஷன் நான் போஸ்ட் பண்றேன். டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மார்க்கெட் லைவ் அப்டேட் கிடைக்கும். ஓகே, வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களோட வியூ ஏதாவது இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.